எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வாசகம் உண்மை அறுவை சிகிச்சை போன்றது, வலிக்கும் ஆனால் குணப்படுத்தும். பொய் என்பது வலி நிவாரணி போன்றது, அதற்கு பக்க விளைவுகள் உண்டு. இந்த வாசகத்தை நம்ம பார்க்குறச்ச இது உண்மைக்கும் பொய்யுக்கும் உள்ள வித்தியாசத்தை நமக்கு அழகாக எடுத்து காட்டுது. ஆனால் இந்த உண்மை பொய் இதுக்கு நடுவில் என்னென்ன மாதிரி ஒரு மாற்றம் இருக்குது அப்படிங்கிறத தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். The sentence is very clear. It is like a surgical strike. அந்த உண்மைங்கிறது அந்த மனிதனை தாக்கும். அப்போது அது தாக்கரிச்சு அதோட வலி இருக்கும், ஆனால் அது ஒரு சொல்யூஷனை கொடுக்கும். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அது நம்ம மேலோட்டமாக பார்க்கறச்சா ஆமாம் இது ஒரு பெயின் கில்லர் மாதிரி, ஆனால் உண்மைங்கிறது ஒரு சர்ஜரி மாதிரிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இது ஏன் சர்ஜரின்னு சொல்கிறோம், பொய்யை ஏன் நம்ம ஒரு பெயின் கில்லர் மாதிரின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நடுவில் ஒரு உண்மையை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கறச்ச இந்த உண்மைன்னா என்ன? இந்த உண்மைங்கிறது இட் இஸ் அ பிலீஃப் தட் ரிலேட்ஸ் அண்ட் ஹோல்ட்ஸ் அ ஃபேக்ட். அதாவது இந்த நம்பகத்தன்மை இருக்கு இல்லையா, அதுவும் இந்த ஃபேக்சுவலாக இருக்கிற ஒரு விஷயம், இது ரெண்டையும் நம்ம சேர்த்து பார்க்கறச்ச நமக்கு உண்மைங்கிறது வெளிப்படும். இது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராமா சிங்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ராமாவுக்கு பாட தெரியும், அது ஒரு ப்ரொப்போசிஷன். ஆனால் அதை சொல்கிற விதம், ராமா பாடிக்கிட்டே இருக்கிறச்ச ராமாவுக்கு பாட தெரியும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, ராமா பாடிட்டுருக்கிறத நம்ம பார்க்குறோம், ராமா பாடுறதுங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். அதனால் அந்த ஃபேக்டும் அந்த ப்ரொப்போசிஷனும் ஒன்றா இருக்குது. அப்போது இட் பிகம்ஸ் அ ஃபேக்சுவல் ட்ரூத். இது ஒரு மாதிரி உண்மை, வெளிப்படையாக நமக்கு ஒரு ஃபேக்டோடு உணர்த்துகிற ஒரு உண்மை. ரெண்டாவது உண்மை ஒரு விசாரணை, ஒரு என்கொயரி, அதோட முடிவில் வர்ற ஒரு விஷயம், ஒரு தன்மை, ஒரு தேடலோட ஒரு முடிவு. இதை தான் ட்ரூத் இஸ் தி எண்ட் ஆஃப் அன் என்கொயரி அப்படின்னு சொல்கிறது. மூணாவது எது ஒரு நிலையான ஒரு ஸ்தானத்தை குறிக்கிறதோ அது உண்மை. இப்போ காட் இஸ் இட்டர்னல் அப்படின்னு சொல்கிறோம். பரமாத்மன், அவருக்கு அழிவே கிடையாது அப்படிங்கிறது ஒரு நிலையான ஒரு ஸ்தானம். அதில் டிஸ்பியூட்டுங்கிறது கிடையவே கிடையாது, தி ஆப்சல்யூட் ட்ரூத். இதே மாதிரி இந்த பிரபஞ்சம் அழியக்கூடியது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பிரபஞ்சத்தை அழிவிலேருந்து காப்பாற்றலாங்கிறதுக்கு இன்னும் எந்த விதமான ஒரு சாட்சியமோ தடயமோ கிடையாது. அதனால் இட் பிகம்ஸ் தி ஆப்சல்யூட் ட்ரூத். இந்த மூணையும் நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸில், நம்மளுடைய ஒரு தேடலில் நம்ம பார்க்குற விஷயம். இந்த ஃபோர்த் டைரெக்ஷன் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, ட்ரூத்ஃபுல்னஸ் மீன்ஸ் மைண்ட் அண்ட் ஸ்பீச் பீயிங் வெல் இன்டகிரேட்டட். இது நம்மளுடைய இந்த இந்து தர்மம் சொல்கிற ஒரு விஷயம். வாக்மனஸ்யோ ஐக்கரூப்யம் சத்தியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
அதாவது இந்த வாக்குங்கிற ஸ்பீச்சும் மனசோ அப்படிங்கிற மனசும் ஐக்கியமார்ச்ச அதுலேருந்து வெளிப்படுவது சத்தியம். இதை தான் நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம். நம்ம யூஸ்வலாக நம்மளுடைய வழக்காடலில் ட்ரூத் ஹர்ட்ஸ், ட்ரூத் ட்ரையம்ஸ், ட்ரூத் இஸ் பியூர், ட்ரூத் இஸ் ட்ரூத் ஆல்வேஸ் அப்படின்னு நிறைய வாய்மையை பற்றி உண்மையை பற்றி நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம இதை இந்த வாக்கோடையும், அதாவது நம்மளுடைய வார்த்தைகள்லேயும் இந்த மனசோடு அது எப்படி இன்டிகிரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம அவ்வளவு விரிவாக பார்த்தது கிடையாது. இட் இஸ் பீன் ஜஸ்ட் டேக்கன் ஃபார் கிராண்டட். சொன்னதை நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம். இதனுடைய ஒரு விஷயத்தை தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஏன் ட்ரூத் ஹர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்? இந்த உண்மைங்கிறது ஒரு சர்ஜரி மாதிரி அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இது எல்லாமே நம்மளுடைய அந்த வேல்யூ சிஸ்டம், அந்த நற்பண்புகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய ஒன்று. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உண்மைங்கிறத நீங்கள் பாருங்களேன், அதில் எப்போவுமே இன்டெக்ரிட்டின்னு ஒரு சொல் ஒன்று வரும். அதாவது நேர்மை. உண்மைங்கிற இடத்துல நியாயம், நியதின்னு ஒன்று இருக்கும், ஜஸ்டிஸ். உண்மைன்னு இருக்கிற ஒரு இடத்துல நம்ம அக்யூரேட்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு துல்லியமாக ஒரு விஷயத்தை பார்ப்போம். இந்த 3 விஷயமுமே நம்மளுடைய இந்த வேல்யூ சிஸ்டமில் ஒரு ஒரு அங்கம். இது 3மே இந்த வேல்யூஸ்ன்னு சொல்கிறோம்ல, ட்ரூ வேல்யூஸ், இது 3மே நம்ம மனசை சார்ந்த ஒரு விஷயம். இதை யாரும் நமக்கு உணர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் நமக்கு இதை கற்றுக் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம மனசு ஒரு விஷயத்தை கரெக்டு, உண்மைதான் அப்படின்னு ஏற்றுக்கிறச்ச ஆட்டோமேட்டிக்காக இந்த 3 ஸ்கேலில் அது வே பண்ணி இது கரெக்டாக தப்பாங்கிறத உணர வைக்கும். இது எப்படி நம்ம வெளிப்படுத்துவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மனசு ஒன்று இதுதான் கரெக்டுன்னு சொல்கிறச்ச நம்மளுடைய இந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப தெள்ள தெளிவாக இருக்கும். ஏன் இது தெள்ள தெளிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய இந்த எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அது ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். அது ஒரு 3 பார்ட் ப்ராசஸ் மாதிரி இருக்கும். அதாவது அது டெஸ்ட் பண்ணியிருக்கோம், இன்டெக்ரிட்டி இருக்கா, அதில் நியாயம் இருக்கா, அது அக்யூரேட்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறச்ச இது ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டுக்கு வந்துடும். அப்போது இந்த ஸ்ட்ரக்சர்டு அந்த வேல்யூ சிஸ்டமுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கும். அப்போ நம்ம தாட்ஸ் ஆர்கனைஸ்டாக கிளியராக இருந்ததுன்னா என்ன ஆகும்? நம்ம மைண்டு ரொம்ப தெளிவாக இருக்கும். அப்போ அந்த மைண்டு இந்த வார்த்தைகளால் வெளிப்படும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வார்த்தைகளில் நம்ம பேச ஆரம்பிப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, somebody has got an evil thought. ஒரு கெட்ட எண்ணத்தோடு இருக்காங்க. அவங்க வார்த்தையிலான ரொம்ப நல்லா பேசுகிறாங்க அப்படின்னா அது உண்மையா அப்படின்னு கேட்டால் அது உண்மை இல்லை. ஏன்னா இந்த integration between the mind and the speech is not there. The mind is working separately. The speech process is working differently. அப்போது அந்த இடத்துல உண்மைத்தன்மை இல்லாமல் போதும். அதனால தான் இந்த மைண்டும் ஸ்பீச்சும் இருக்கிற இடத்துல இன்டெக்ரேஷன் ஆயிருந்ததுன்னா அது ஒரு அறுவை சிகிச்சை மாதிரி. ஏன்னா நம்ம பேசுகிற அந்த வார்த்தைகள் இட் வில் கட் த்ரூ த லைஸ். இட் வில் கிளியர் சம்படிஸ் மைண்ட். இப்போ யாராவது ஒருத்தருக்கு ஏதோ டவுட் இருந்தது அப்படின்னா நம்ம வார்த்தையில் எவ்வளோ கிளியராக நம்ம அதை வெளிப்படுத்துகிறோமோ
அவ்வளோ கிளியராக அவங்க மைண்டும் கிளியராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து இதை நம்ம சொல்கிறச்ச, அந்த உண்மையை நம்ம எடுத்துரைக்கிறச்ச ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல ஒரு வலி ஏற்படும். ஏன் அந்த வலி ஏற்படுதுன்னா, அந்த எக்ஸ்போஷர்னால் ஏற்படுது. அதனால தான் உண்மைங்கிறது ஒரு சர்ஜரி மாதிரி அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த ஹாஃப் வந்து பொய் என்பது ஒரு வலி நிவாரணி போன்றது, அதற்கு பக்க விளைவுகள் தான் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பொய்ங்கிறதுல வந்து மனசோ இல்லை நம்ம எண்ணங்களோ இதெல்லாம் அதில் கலந்திருக்காது. இப்போ நமக்கு எங்கேயாவது அடிபட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம பண்ணுற முதல் வேலை என்ன? வெளியில் எங்கேயாவது வீங்கி இருக்கான்னு பார்ப்போம். அப்படி ஏதாவது வீங்கி இருந்ததுன்னா அதுக்கு நம்ம மருந்து போடுவோம். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து நரம்பு சுளுக்கியிருக்கா, இல்லை ஏதாவது போன் வந்து அடிபட்டிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி தான். ஆனால் எடுப்புலேயே நம்ம வந்து பார்க்க மாட்டோம். அப்போது இது நம்ம ஃபஸ்ட்டே பார்க்காததுனால என்ன ஆகிடும், கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா இது புசுன்னு கால் வீங்கிக்கும். இப்போ நரம்பு சுளுக்கி இருந்தாலும் சரி, இல்லை கால் அடிபட்டிருந்தாலும் சரி. அப்படின்னா இந்த பொய்யும் அதே மாதிரி தான், ஒரு பெயின் கில்லர் மாதிரி. அந்த நேரத்துக்கு அது வேலை செய்யும். இந்த டிஃப்ரென்ஸை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறச்ச நம்மளால் வந்து எல்லா விஷயத்தையும் தீர யோசித்து அதோட உண்மைத்தன்மை என்ன, அதோட பொய் விவகாரங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சு கற்றுக்க ஆரம்பிப்போம். அப்படி நம்ம கற்றுண்டு நம்ம வாழ்க்கையை நடத்துறச்ச இந்த நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளும் திருநாளே. நன்றி, வணக்கம். இன்டகிரேஷன் இருக்கணும். இந்த மைண்டை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கிளியராக வச்சுக்கிறோம், சொல்கிற அந்த விஷயம் உண்மையாக ஏற்கப்படும். அப்படி ஏற்கிறச்ச இந்த நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளும் நமக்கு திருநாளே. நன்றி, வணக்கம்.